137 சங்கீதம் அது ஒரு விண்ணப்பம், அது ஒரு புலம்பலின் கீதம், ஒரு தண்டனையின் கீதம். அதை பத்தி இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். நாடு கடத்தப்பட்டவர்களுடைய புலம்பலை இந்த சங்கீதம் அழகாக சொல்லி இருக்கிறது. எருசலேம் ஒரு இசைவினைப்பான நகரம், அழகாக கட்டப்பட்ட நகரம், தேவனுடைய சமாதானத்தின் நகரம். சமாதானத்தின் நகரத்தின் மக்கள் அந்த சியோன் குமாரத்திகள் எங்க போய் வாசம் பண்றாங்களா? அடிமைத்தனமா? பாபிலோன்ல. ஒரு சியோன் குமாரத்தி, ஒரு சமாதானத்தின் புதல்வன் எங்க? குழப்பத்தின் நகரத்துல வாசம் பண்ற. கர்த்தர் சொல்றாரு, நீ நான் தான் தேவன், நீ அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கட்டளைகள் கொடுக்கிறாரு, பிரமாணம் கொடுக்கிறாரு. அதை மறுதளிச்சவங்க விக்கிரகங்களையும் பாவங்களையும் செய்ததினால் அவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். பாவம் தேவனை விட்டு அப்புறப்படுத்தும். இஸ்ரவேலரும் பாவம் பண்ணினதினால் எருசலேமை விட்டு அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். பாபிலோன் ஆற்று பக்கத்துல இருந்து இந்த சங்கீதத்தை பாடுறாங்க. பாபிலோனின் ஆறுகளை கண்ணீராலே நிரப்புகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள், சியோன் புத்திரர்கள் எங்கே வாழ்ந்தவர்கள்? எங்கே சுகவாழ்வு வாழ்ந்தவர்கள்? திராட்சை செடியின் நிழலிலே உட்கார்ந்து சுகவாழ்வு வாழ்ந்தவர்கள் இப்பொழுது அலரி செடிகளின் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அலரி செடி என்பது ஒரு சாதாரண செடி, ஆற்று ஓரத்திலே இருக்கக்கூடிய ஒரு நீர்த்தாமரை போன்ற ஒரு செடி. சரிங்களா? எங்க இருந்தாங்க இவங்க? ஒரு களிப்பை தருகிற திராட்சை செடியின் பக்கத்திலே இருந்து தன்னுடைய சந்ததி சந்தையாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தேவனை விட்டு பின்மாற்றமாய் போனதினாலே அங்கே பாபிலோன் நகரத்திலே அந்த ஆற்றின் பக்கத்திலே கேபார் நதியின் பக்கத்திலே தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்துவதாக இந்த சங்கீதம் இருக்கிறது.